வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. லேவியாம் புஸ்தகம் 20வது அதிகாரம், லேவியராம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். லேவியராம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26வது வேத வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே கொஞ்சம் விட்டு கொடுங்க, ஒருத்தர் வாசிக்காதவங்களும் வாசிக்கட்டுமே. மாற ஒவ்வொருத்தரா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி, நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்கள், யார் அந்த மற்ற ஜனங்கள்? மற்ற ஜாதிகள், புறஜாதிகள், அந்த ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு, மற்ற புறஜாதி ஜனங்களை விட்டு உங்களை நான் எனக்காக நான் பிரித்தெடுத்து இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நாம எப்படிப்பட்ட ஜனம்? எல்லாரும் சொல்லுங்க. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. நாம் எப்படிப்பட்ட ஜனம்? சத்தமா சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்பட்டவங்க உண்மையா வாயத்துன்னு சொல்லுங்களேன். நாம் எப்படிப்பட்ட ஜனம்? நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற சகோதரிக்க கையை பிடிச்சு, உன்னை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார், நீ பிரித்தெடுக்க ஜனம் சொல்லுங்களாம் பார்ப்போம். அப்பவாது இனி கலவதற்கு கொஞ்சம் ஐயப்படட்டுமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. எங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? புற ஜாதிகளுக்குண்டு கர்த்தர் அவர் நமக்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமக்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் ஒரு காலத்தில் புறஜாதியாகத்தான் இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் புறஜாதியா இருக்கிறாங்க. நம்முடைய உடன்பிறப்புகள் எல்லாம் அநேகர் புறஜாதிகளா இருக்கிறாங்க. நம்முடைய பெற்றோர் அநேக புறஜாதிகளா இருக்கிறாங்க. உறவினர்கள் அநேகர் புறஜாதியா இருக்கிறாங்க. நாம ஒரு காலத்துல புறஜாதியா இருந்தோம். ஆனா இயேசுவோ நம்ம மேல இறக்கப்பட்டு நம்ம மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்து அந்த புறஜாதியோடு கூட நாம் அழிந்து நரகத்தில் போய்விடக் கூடாது என்பதற்காக, ஸ்தோத்திரம், நாம் செய்த புண்ணியத்தினால் அல்ல, நாம் செய்த நன்மை நான் அல்ல, தேவன் நம்மேல் பாராட்டின இரக்கத்தினால, கிருபையினால, அன்பினால அந்த புறஜாதியிலிருந்து இயேசுவுக்கு வேணும் என்று சொல்லி அவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆனாலும் சிலருக்கு அந்த கை கூட தட்டாது பாருங்க. சிலர் கையையே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் பிரித்தெடுக்கப்பட்டோம் என்கிற எண்ணம் நமக்கு எண்ணங்கே இருக்கணும். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவ. ஸ்தோத்திரம். நான் அவங்க கூட கலவக்கூடாது, நான் அவங்க கூட சேரக்கூடாது, நான் அவங்க கூட போய் என்ன சேரக்கூடாது, அவங்களுக்குள்ள சாப்பாடெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது, நான் அவங்க கூட போய் அந்த வீட்டில் 4 நாள் தங்கிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. எஸ்தர், கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளை இன்னும் பிரித்தெடுக்கப்படாமல் புறஜாதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வீட்டில் போய் தங்கினா அந்த ஆவி உன் வீட்டுக்குள்ளால வந்துடும். அந்த ஆவிக்கு கிரிய உன்னுடைய வீட்டுக்குள்ளால வந்துடும். தெரியுமா உனக்கு? ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும் சரிதான். நீ புறஜாதிகளுக்கு வீட்டில் போய் தங்காத, அங்க போய் சாப்பிட்டு நிக்காத, அங்க போய் ஐக்கியமா இருக்காத, அங்க போய் படுக்காத. அவங்க பெட்டில் போய் அந்த ஆவிக்கு கிரிய அங்க உண்டு. தெரியுமா? புறஜாதிகள் வெளிப்படுகிற தெய்வத்தினுடைய ஆவியினுடைய கிரிகள் அவருடைய வீடு முழுவதும் இருக்கும். தெரியுமா? நாம ஆராதிக்கிற தேவன் நம்ம வீட்டில் வாசம் பண்ணுகிறாரா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய கூடாரங்களில சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் அங்கே என்ன செய்கிறது? உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் அங்கே என்ன செய்கிறது? அங்கே அவர்களை ஆசீர்வதிக்கிறது, அசைவாடி கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டில் நம்ம ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது எப்படி நம்ம வீட்டுக்குள்ளால இயேசு அசைவாடுகிறாரோ, அவருடைய கரம் வாசம் பண்ணுகிறதோ, புறஜாதிக்குள்ளால அவர்கள் அப்படியே அவர்கள் கிரகத்தினுடைய பாடல்களை போட்டு அவர்கள் தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் அந்த ஆவிக்கு கிரியாங்க முழுவதும் இருக்கு என்பது தெரியுமா?
அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவிக்கு கிரியங்க இருக்குது தெரியுமா? நீங்க போய் அந்த கட்டில படுத்திருந்தா அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சரியான ஜெபமும் இல்லாம, ஆமா, உங்களை கண்டா பிசாசு ஓடுற அளவுக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ளால பூரணமா இல்லாம அங்க போய் படுத்தா அந்த ஆவிக்கு கிரிய தானா வந்துடும், தானா வந்துடும். நீங்க வீட்டுல வந்து ஜெபித்து பாருங்க, ஜெபம் ஓடாது. நான் சொல்றதை செக் பண்ணி பாருங்க. புறஜாதிக வீட்டுல போய் ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு வாங்க. வந்து நீங்க வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் ஓடாது. ஜெபம் பண்ண இருந்தாலே உங்களுக்கு கொட்டாய் வரும், படுத்துருவீங்க. பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி கையில பைபிளை எடுத்தாலே வாசிக்க ஓடாது, கண்ணநித்திர வந்துடும் தெரியுமா? உங்க ஐக்கியம் வேற இருந்தா உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய சுத்தல எழும்ப முடியாது. கர்த்தரே சீக்கிரத்துல விலகிடுவார் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை விட்டு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலியாவது கொஞ்சம் கையை தூக்கி சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் எல்லாம் 1ஆம் கிளாஸ்ல பாடம் எடுத்தது போலதான் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. நினைக்கேன் நம்ம இங்க பாடம் எடுக்கிறதுலயே கீழ்ப்படினா அப்ப இவங்க பாடம் எடுக்கிற நேரத்துல எப்படியாங்க இந்த பிள்ளைகள் கீழ்ப்படி? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, உற்சாகமாயிருங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதனுடைய 14 18 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிப்போமே, வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. நல்லா கவனிங்க. நீங்க நம்மெல்லாம் எப்படியா இருக்கிறோமா? நீங்கள் தேவனுடைய, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? நல்லா வாசிங்க. என்ன செய்யணுமா? நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு எப்படி போயா? அல்லேலூயா. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை, பாத்தீங்களா? அப்ப அங்க இருந்தா நீ அசுத்தமானதை கட்டாயம் தொட வேண்டிய சூழ்நிலை வரும், சந்தர்ப்பம் வரும். ஏன்னா அவங்கள வெக்கப்படுத்த உனக்கு முடியாது. அவங்க வீட்டுக்குள்ளால போயிருந்து அவங்களுக்குள்ள கிரியைய, அவங்க சரியா செய்கிற காரியங்களை நீ குறை சொன்னீங்கன்னா விடுவாங்களா? உனக்கு எப்படி அந்த மனம் வரும்? அவங்க வெக்கப்படுத்த எப்படி மனம் வரும்? ஸ்தோத்திரம். ஆகையினால சரி, இந்த ஒரு தடவை நம்ம பண்ணிட்டு போயிருவோமே, இனி ஜாக்கிரதையா இருப்போன்னு அதை சாப்பிட்டுட்டு தான் நீ வருவ, அதை உடன்பட்டு தான் நீ வருவ. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவில் இருந்து நீ பிரிந்து போய் அசுத்தமானதை நீ தொடாத, நீ தொடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. தொடாத. அவர்களை தொடுகிற கர்த்தர் ஒன்ன தொட்டுருவார். நீ அதை தொட்டியனா உன் சத்துருக்களை தொடுகிற கர்த்தர் எங்க தொட்டுருவாரு? ஒன்ன தொட்டுருவார். ஜாக்கிரதை. ஆகையினால் நீ தொடாத, பிரிந்து போய் அந்த அசுத்தமானதை நீ தொடாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். இல்லைன்னா உன்னை என் ஜனம் இஸ்ரவேலை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ கள்ளி, நீ இன்னும் புறஜாதியை விட்டு வெளியில வரல, இன்னும் நீ புறஜாதிகளோடு நீ கலந்திருக்கிற. நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ என்னை ஏமாற்றலாம் நினைச்சா நான் ஏமாற மாட்டேன், நீ தான் ஏமாறுவ. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன்? நீ அவர்கள் நடுவில் இருந்து நீ பிரிந்து போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவர்கள் நடுவில் இருந்து நீ பிரிந்து போனால் நான் உன்னை என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிப்போம்.
உங்களுக்கு நான் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க? உங்களை பார்த்து நீங்க என் பிள்ளைகள் என்று சொல்லி எப்ப கர்த்தர் சொல்லுவார்? நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை நான் தொடமாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி விலகி போனா மட்டும்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோதரம். நீங்க அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகாவிட்டால் கர்த்தர், நீ என் பிள்ளை இல்லை, நீ என்னுடைய சொந்த இஸ்ரவேலரா, என் ஜனம் இல்லைன்னு சொல்லி அவர் உங்களை விட்டு பிரிந்து போவார். இயேசு உங்களை விட்டு பிரிந்து போகணுமா அல்லது நீங்க பிரஜாதிகளை விட்டு பிரிந்து போக வேண்டுமா? ஒரு நிமிடம் ஆலோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆகையினால் தான் ஃபாதர் பாடி இருக்கிறார், ஸ்தோத்திரம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டே. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டே. துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. ஒரு விசை கூட. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, 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 இசையா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம அந்த இடத்தை விட்டு பிரிந்து வருகிற நேரத்துல அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனாலும் நாம இயேசு விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு நம்மை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையினால நீ என்ன செய்யக்கூடாது? ஜாதிகளோடு கலவாமல் நீ தனித்து வாசம் பண்ணு. நீ ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணினீனா கர்த்தர் சொல்கிறார், உன் சத்துருக்களை நான் என்ன செய்வேன்? அவர்களுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணுவேன். உன்னை அவர்களுக்கு மேலாக உயர்த்துவேன். உனக்கு நான் மகிமை பொருந்தின பட்டயமாயிருந்து உன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசுறவர்களை நான் விட மாட்டேன். அவருடைய நாவையெல்லாம் நான் அடங்க பண்ணுவேன். அவருடைய மேடுகளை உன்னை நான் மிதிக்க பண்ணி அவர்களுக்கு மேலாக நான் உன்னை உயர்த்துவேன் சொல்கிறார். எல்லார் கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், இஸ்ரவேலாகிய அவருடைய ஜனத்திற்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தி தேவன் நமக்காக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி கர்த்தருடைய நாவை அடங்க பண்ண வேண்டுமானா இரண்டாவது தேவனுடைய ஜனம் இஸ்ரவேலர் எப்படி இருக்கணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். அதே எண்ணாகம புஸ்தகம் 23வது அதிகாரம். எண்ணாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். எண்ணாகம புஸ்தகம் 23:21 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலராகிய தேவ ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
அவர்களுக்குள்ள என்ன இருக்கிறதாம்? ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவப்பிள்ளை. புறஜாதிகளுக்குள்ள கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? ராஜாத்தியா வச்சிருக்கிறார். சகோதரர்களே, இந்த புறஜா ஜனங்களுக்குள்ள கர்த்தர் எப்படி வச்சிருக்கார் தெரியுமா? ராஜாக்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் தான் நான் வாசிக்கிறோம், கிறிஸ்துவோட இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களை கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார்னு சொல்லி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். வீட்டில் கையில் பைசா இல்லாட்டாலும், சாப்பிடுவதற்கு நல்ல ஆகாரம் இல்லாவிட்டாலும், ஸ்தோத்திரம், ஒரு நல்ல வஸ்திரம் கூட உங்களுக்கு இல்லாவிட்டாலும், ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ராஜாவின் ஒரு கம்பீரம் உனக்கு இருக்கிறது. ஆமா, என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் யாருக்கும் அடிமை அல்ல. நான் யாரையும் நம்பி நான் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் என்னை நடத்துகிறார். என் தேவன் என்னை போஷிக்கிறார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ எனக்கு விரோதமா பேசுறியா? நான் பேசுகிறது இல்லை, தேவன் பேசுவார். காரணம், ராஜாவின் ஜெய கம்பீரம் உனக்குள் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜாவின் ஜெய கம்பீரத்தை ஆண்டவர் இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் தந்தையன் என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலே, இந்த ஜெய கம்பீரத்தோட நீ வாழ வேண்டுமானா, கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்க, அந்த இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலில் என்ன பார்க்கிறது இல்லை? இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறது இல்லை. புறஜாதிகள் உங்களை பார்த்து குற்றம் சொல்லுகிற ஒரு குற்றத்தை அங்கே புறஜாதிகள் பார்க்கிறதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதிகள் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து குற்றம் சொல்லுகிற ஒரு குற்றத்தை பாருங்க, இஸ்ரவேலராகிய தேவ ஜனத்திட்ட பார்க்க கூடாதான், பார்க்க முடியாது, அங்க பார்க்கிறது இல்லை என்று சொல்கிறார். இன்னை புறஜாதிகள் உங்களை பார்த்து குத்தம் சொல்றாங்களா? உங்களை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க கிரியை பார்த்து, உங்க நடக்கை பார்த்து, உங்க செய்ய பார்த்து, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற பொய்யை பார்த்து புறஜாதிகள் உங்களை குற்றம் சொல்றாங்களா? ராஜாவின் ஜெய கம்பீரம் இல்லை உனக்கு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண முடியாது. அவர்களுக்கு மேலாக உன்னை உயர்த்த முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா புறஜாதிகள் உன்னை குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. புறஜாதிகளுக்கு மத்தியில அவர்கள் குற்றம் சொல்வதற்கு ஏதுவான கிரியைகள் உன் வாழ்க்கையில இருக்கிறது. சில பாவங்கள் இருக்கிறது, சில கிரியைகள் இருக்கிறது, சில அக்கிரமங்கள் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, பாரு பைபிள் எடுத்துட்டு போறா பாரு, ஆனா அவர் செய்கிற வேலையை பாரு. பைபிள் எடுத்துட்டு போறா பாரு, இங்க பைபிள் எடுத்துட்டு போற கடையில என்ன சிகரெட் எடுக்கிற பாரு. என்ன பாரு, பைபிள் எடுத்துட்டு போறா பாரு, வீட்டுல வந்தோன்னா வெத்தலை போடுவா பாரு. என்ன பாரு, பைபிள் எடுத்துட்டு போனா வீட்டில் வந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிற பாரு. என்ன பாரு, பைபிள் எடுத்துட்டு போனா இப்படி பைபிள் எடுத்துட்டு போய் ஜோம் பண்ணிட்டு வந்து வட்டி கேட்கிற பாரு. என்ன பைபிள் எடுத்துட்டு போனா பாரு, வாயை திறந்தா என்ன பொய் சொல்ற பாரு. அவங்க சொல்லுகிறதுக்கு, குற்றம் சொல்லுவதற்கு ஏதுவான வார்த்தை இருந்தால் ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்கு இல்லை, அந்த கம்பீரம் போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களோட நமக்காக அவர் எதிர்த்து யுத்தம் பண்ணி அவர்களுக்கு மேலாக நம்மளை உயர்த்த முடியாது. ஏன் சொன்னால், அந்த புறஜாதிகளுக்கு மத்தியில் நாம் குற்றவாளியாக இருக்கிறோம். அவர்கள் குற்றம் சொல்வதற்கு ஏதுவானவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபுவை குற்றம் சொல்வதற்கு முடியாம பாருங்க, சாத்தான் சுத்தி 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 வந்தானா. குற்றம் சொல்வதற்கு ஒண்ணு இல்லை. கர்த்தரை கேட்கிறவனை சுத்தி சுத்தி வந்தியா, ஏதாயிலும் கண்டியா? ஒரு குற்றத்தையும் காண முடியல. கர்த்தரை சொல்கிறார், ஏன் சொன்னால் அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டு காலம் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று சொல்லி உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொல்லி கேட்டார். 33 வருஷம் நான் உங்க கூட, 33.5 வருஷம் உங்க கூட வாழ்ந்தனே, என்னிலே பாவம் உண்டு என்று சொல்லி உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொல்லி கேட்டார். அடுத்து சொல்கிறார், உலகத்தின் அதிபதி இதோ வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, ஒன்றும் இல்லை. என்னை பாருங்க, உலகத்தின் ஜனங்களை, புறஜா ஜனங்களை விசுவாசிய குற்றப்படுத்துகிறாங்க. அதுக்கு கூட இவங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாம போறதற்கு, ஆண்டவர் நன்மை செய்யாம இருப்பதற்கு காரணம், பிசாசன் தேவ சமூகத்துல குற்றப்படுத்திட்டு இருக்கிறான். தெரியுமா உங்களை குறித்து? ஆண்டவரே வா ஜெபிக்கிறா,
எனக்கு இது வேணும், அது வேணும், அது நடக்கணும், இது நடக்கணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அவங்கள ரட்சிக்கணும், இவங்கள ரட்சிக்கணும், ஆண்டவரே என்ன உயர்த்தணும்னு சொல்றா. இவளை செய்யாத, ஏன்னா இவ போய் பேசுறா, இவ கத்திருக்க காரியத்துல உண்மை இல்லாம இருக்கிறா, இவ உண்மை இல்லை, நான் பார்த்துட்டே இருக்கிறேன், இவ உண்மை இல்லை, இவ கிரியையில சரியில்லை, இவட்ட இந்த காரியம் குற்றம் இருக்குது, இந்த அசுத்தம் இருக்குது, இந்த பாவம் இருக்குது. உங்களை குற்றப்படுத்துறதுனாலதான் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் செய்யணும்னு தான் ஆசைப்படுறார். நாம் ஜெபிக்கிற நேரத்தில் நமக்கு அற்புதம் செய்யணும், நம்ம அந்த புறஜாதிகளுக்கு மத்தியில மேன்மைப்படுத்தி காட்டணும், உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஒரு குற்றப்படுத்துகிறவன் இருக்கிறானே, நாம இங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து பரலோகத்துல தேவனுக்கு முன்பதாக குற்றப்படுத்துகிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் ஜெபம் கேட்கப்படல, அதனால் தான் புருஷன் ரட்சிக்கப்படல, அதனால் தான் பிள்ளை ரட்சிக்கப்படல, அதனால் தான் பிள்ளைகள் பின்வாங்கி போறாங்க, அதனால் தான் உடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. சத்துரு உங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிறான், நீங்க கீழே இருக்கிறீங்க. சோத்திரம், குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க ஜெபிப்பீங்க, சாத்தான் சொல்லுவான், ஆண்டவரே விடாதையும், என் ஊழியக்காரருக்கு, உம்முடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியல, உம்முடைய ஊழியக்காரர் சொல்லி 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 மனம் நொந்து இருக்கிறார், கீழ்ப்படியல் ஆண்டவரே, செய்யாதையும் தடை பண்ணுவான் தெரியுமா? அல்லேலூயா. இங்க ஊழியக்காரர் ஆலோசனையா அறிவிப்புல சொல்றதுக்கு கீழ்ப்படியலனா கூட நம்ம ஜெபம் கேட்கப்படவே செய்யாது. ஆமா, பைபிள்ல இருக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 17வது வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க. எபிரேயர் 13:17 ஒருவர் வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்களை நடத்துகிற போதகர்னா உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவு சொல்லணும், உத்தரவாதம் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட, பரலோகத்தின் தேவன்கிட்ட உத்தரவாதம் பண்ணுகிறது யாரு? என்னொரு ஊழியக்காரர் அல்ல, என்னொரு விசுவாசி அல்ல, உன் தகப்பன் அல்ல, உன் தாய் அல்ல, உன் சகோதர சகோதரி அல்ல, உன்னை நடத்துகிற ஊழியக்காரர் தான் உன்னை ரட்சித்த தேவனுக்கு முன்னதாக உத்தரவாதம் பண்ணணும். அதை மறந்துடாத. உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் உனக்காக அவர்கள் கண் விழித்து தேவ சமூகத்தில் இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நல்லா கவனிங்க விசுவாசி. நீ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே சில விசுவாசி உட்கார்ந்து இருக்கும் போதே ஆவியில துக்கமா இருக்கு. அடப்பாவி, நான் போன வாரத்துல இவ்வளவு சொன்ன போறோம், கீழ்படியலையே. கல் நிமிஷமா, கல்லான இருதயமா, நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா, ஐயோ நம்மளை இவ்வளவு தெளிவா இப்படி பேசி இருக்கிறாரே, நீ நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நாம் அதை சரிப்படுத்தணும்னு சொல்லி உணர்வு வருது, உள்ளம் உருகுது, அந்த காரியத்துல நமக்கு வெக்கமா இருக்குது, சீர்படுத்த மனம் வருது. சில விசுவாசிகளுக்கு என்ன சொன்னாலும் இருதயம் கல்லா இருக்குது. அவங்க கல்லான இருதயத்தை, உணர்வில்லாத இருதயத்தை, கடின இருதயத்தை இங்க இருந்து நான் பார்க்கிற நேரத்துல என் இருதயம் துக்கப்படுது, என் இருதயம் துக்கப்படுது. உங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட பேசிக்கிடுவேன், உங்களுக்கு முன்னால பிரசங்கம் பண்ணிடுவேன், எல்லாம் செய்திடுவேன். ஆனா சிலரை நினைக்கும் போது, அவங்கள பார்க்கும் போது உட்கார்ந்த உடனே என் இருதயம் துக்கப்படும். கீழ்ப்படியலையே, கேட்கலையே, மாறுதல் வரலையே. பைபிள் சொல்லுது பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷமாய் அதை செய்யும்படி, உங்களை நடத்துகிற பணியில அவர் உங்களை சந்தோஷமாய் நடத்தும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நீ அடங்கலனா பைபிள் சொல்லுது அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. அவர்கள் உங்களை நடத்துகிறது, உங்களுக்காக ஜெபிக்கிறது, உங்களுக்காய் பிரயாசப்படுகிறது, உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நடத்துகிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படியணும். அந்த வார்த்தை நல்லா வாசிங்க. நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அடங்கணும். ஆவியை மழை போல